வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நண்பர்களே, உங்களை மீண்டும் ஒரு ப்ரிப்ரேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருக்குறளில் சில ஒருவரி வினாக்களும் பொறுத்துக வினாக்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ஒருவரி வினாவிடைகளும் 2 பொறுத்துக வினாவிடையும் எடுத்துருக்கோம். மொத்தம் 5 கேள்விகள் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம முதல் கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் குறிப்பிடும் அழியா செல்வம் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் குறிப்பிடும் அழியா செல்வம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்வி, கேள்வி, அடக்கம், புகழ். கல்வி, அதாவது திருவள்ளுவர் குறிப்பிடும் அழியா செல்வம் கல்வியா, திருவள்ளுவர் குறிப்பிடும் அழியா செல்வம் கேள்வியா, திருவள்ளுவர் குறிப்பிடும் அழியா செல்வம் அடக்கமா, இல்லை திருவள்ளுவர் குறிப்பிடும் அழியா செல்வம் புகழான்னு கேட்டால், திருவள்ளுவர் குறிப்பிடும் அழியா செல்வம் கல்வியே. கல்விதான் அழியா செல்வம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த இரண்டாவது கேள்வி, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல், சாமிநாத ஐயர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கால்டுவெல், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சாமிநாத ஐயர். இதோட சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் அவர்கள். அடுத்தது மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 150, 1330, 133, 178. திருக்குறளில் 150 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளில் 1330 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளில் 108 அதிகாரங்கள் உள்ளன. சரியான பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் மொத்தம் 1330 அதிகாரங்கள் உள்ளன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்க்கக்கூடிய நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய 2 கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுத்துக கேள்விகள். இந்த பக்கம் பொருள் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் அதனுடைய எண்களை கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் இதை அர்த்தம், எத்தனை அறம் உள்ளன, திருக்குறள் எத்தனை அறம் இருக்குது, எத்தனை பொருள் பகுதி இருக்குது, எத்தனை இன்ப பகுதி இருக்குது, மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அறம், அதாவது அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது என்றால், அறத்துப்பாலில் மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கிறது. பொருட்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது என்றால் 70 அதிகாரங்கள் இருக்குது. அது இன்பத்துப்பால் என்பதற்குரிய கடைசி இப்போ இதில் எத்தனை இருக்குதுன்னா 25 இருக்குது. மொத்த அதிகாரங்கள் 133. அப்போ நம்ம சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும், பொருட்பாலில் 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும், மொத்தமாக 133 அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ளன. அடுத்தது, இந்த பக்கம் சில ஆசிரியர்கள் பேர் கொடுத்துட்டாங்க, சரிங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி, அதாவது இந்த பக்கம் சிறப்பு பெயர் கொடுத்துட்டாங்க, இந்த பக்கம் ஆசிரியர் பேர் கொடுத்துட்டாங்க, நூல் பெயர்கள் கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த பெயரோட அந்த சிறப்பு பெயர் யாரோட கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு இப்போ இந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பெருநாவலர், உரையாசிரியர், உலக பொதுமறை, குறுகியடின்னு கொடுத்துட்டாங்க. அந்த பக்கம் பரிமேலழகர், திருக்குறள், குறள்பா, திருவள்ளுவர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. இந்த பக்கம் பெருநாவலர், உரையாசிரியர், உலக பொதுமறை, குறுகியடி. இந்த பக்கம் பரிமேலழகர், திருக்குறள், குறள்பா, திருவள்ளுவர் கொடுத்துட்டாங்க. பெருநாவலர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா வேறு யாரும் நம்ம திருவள்ளுவர் தான். ஃபஸ்ட்டு விடை 4. உரையாசிரியர், அதாவது இந்த திருக்குறளோட உரையாசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? பரிமேலழகர். அப்போ 1. உலக பொதுமறை அது திருக்குறள், அப்போ 3. மன்னிக்கவும் 2. குறுகியடி குறள் வெண்பா 3.
அப்போது 4, 1, 2, 3 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் சரியான விடை. பெருநாவலர் என்று அழைக்கப்படுவர் ஐயன் திருவள்ளுவர். உரையாசி திருவள்ளுவர், அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். குறுகிய அடி குறள்பா என்று அழைக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்த டாபிக் இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றி எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சேனலோட நேம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.